Dear students, so இந்த வீடியோவில் எக்ஸைஸ் 1.4ல உள்ள ரெண்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 1.4ல உள்ள 10th சம். இப்போ இந்த 10th சம்மில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு பாருங்கள் -5ல் ஸ்டார்ட் ஆகி 2ல் முடியுது. பட் இங்கே வந்து கோடு இல்லாதனால நம்ம 2 வந்து எடுக்கக்கூடாது. அப்போ இந்த -5லேருந்து 2க்கு முன்னாடி உள்ள நம்பர் போய் எழுதிக்கிறோம். -5, -4, -3, -2, -1, 0, 1. ஸோ இந்த நம்பர் மட்டும் தான் இந்த எக்ஸுக்கு பதிலாக வரும். அடுத்து ரெண்டாவது பாருங்க, இதுக்கு வந்து 2ல் ஸ்டார்ட் பண்ணி 6ல் முடியுது. இங்கே 6ல் இங்கே கோடு கொடுக்கல, அதனால 6 எடுக்கக்கூடாது. 6க்கு முன்னாடி 5 வரைக்கும் எடுத்துக்கணும். இப்போ 2, 3, 4, 5. 2ல் இங்கே கோடு இருக்கிறனால 2ஐயும் சேர்த்து எடுத்துக்கிறோம். அடுத்து இங்கே 6லேருந்து 9 வரைக்கும் நமக்கு 2லையுமே இங்கே கோடு இருக்குது. அப்போ 6 வரும், 9 வரும். அப்போ 6, 7, 8, 9. ஸோ இந்த நம்பர் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு வந்து சம் ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த நம்பரை கரெக்டாக ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்கன்னா எஃப் ஆஃப் -3 + எஃப் ஆஃப் 2. இப்போ எஃப் ஆஃப் -3 அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச நம்பரில் -3 தான் இருக்கா. ஸோ அந்த -3க்கு நேராக என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ Rx + 1 அதை எடுத்துக்கோங்க. அப்போ Rx + 1 அது ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 வந்து இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு நேராக உள்ள ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். 5x² - 1. இப்போ இந்த எக்ஸுக்கு பார்த்தீங்களா, அந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த -3 இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே உள்ள எக்ஸுக்கு பதிலாக இந்த 2 அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே -3 போடுறோம். அப்போ 6 × -3 + 1 ப்ளஸ் இங்கே 5 × இந்த எக்ஸுக்கு பதிலாக 2. அப்போ 2² - 1. நெக்ஸ்ட்டு இங்கே 6 3s are 18. இப்போ -18 + 1. நெக்ஸ்ட் இங்கே 5 × ஃபஸ்ட்டு இதில் வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 -1. -18ல் 1 போச்சுன்னா -17. இங்கே 5 4s are 20 -1. இங்கே -17 ப்ளஸ் 20ல் 1 போச்சுன்னா 19. அப்போ 19 -17 ஆன்சர் இஸ் 2. அவ்வளோதான். ஸோ ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபங்க்ஷன் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. கரெக்டாக எடுத்து செஞ்சீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், எஃப் ஆஃப் 7 - எஃப் ஆஃப் 1. இப்போ 7 வந்து நமக்கு இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு நேராக உள்ள எந்த ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கணும்? 3x - 4. அதுக்கடுத்து எஃப் ஆஃப் 1ங்கிறது இங்கே இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கணும். Rx + 1. இப்போ 3 × இந்த எக்ஸுக்கு பதிலாக அது 7 -4. 6 × இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 + 1. அப்போ இங்கே 3 7 21 -4. இங்கே 6 1 6 + 1. இப்போ 21ல் 4 போச்சுன்னா 17 -6 6 1 கூட்டினோம்னா 7. அப்போ 17ல் 7 மைனஸ் பண்ணிட்டா 10. இதுதான் வந்து இதோட ஆன்சர். அடுத்து இங்கே 2 எஃப் ஆஃப் 4. இந்த முன்னாடி ஒரு 2 அப்படியே போட்டுக்கோங்க. எஃப் ஆஃப் 4 வந்து இங்கே இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். 5x² - 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8 இங்கே இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். 3x - 4. இப்போ இந்த 2 அப்படியே போட்டுக்கோங்க. 5 இந்த எக்ஸுக்கு பதிலாக 4 போட போகிறோம். இந்த எக்ஸுக்கு பதிலாக 8 போட போகிறோம். அப்போ இங்கே 4 போட்டோம்னா 4² - 1. இங்கே 3 × இந்த எக்ஸுக்கு பதிலாக 8 - 4. இப்போ 2 × 5 இந்த 4 ஸ்கொயர் பண்ணால் 16 -1. இங்கே 3 8s are 24 -4. ஸோ இங்கே 2 × 5 16 பேருக்குனா 80 -1. அடுத்து 24ல் 4 மைனஸ் பண்ணிட்டா 20. இங்கே 2 × 80ல் 1 மைனஸ் பண்ணிட்டா 79 ப்ளஸ் அந்த 20 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இதை பெருக்கணும்னா 158 ப்ளஸ் 20. இப்போ இது 2 கூட்டினோம்னா 178. நெக்ஸ்ட் 4th என்ன கேட்டுக்காங்கன்னா 2 எஃப் ஆஃப் -2 - எஃப் ஆஃப் 6 / எஃப் ஆஃப் 4 + எஃப் ஆஃப் -2 இதை கண்டுபிடிக்கணும்.
இப்போ டிவைடில் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே வச்சு மொத்தமாக நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்லை ஒன்று தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் -2 கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ -2 பாருங்க, -2 வந்து இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு நேரம் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, RX + 1. அப்போ 6 × இது எக்ஸுக்கு பதிலாக -2 + 1. அப்போ 6 2s are -12 + 1. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -12 + 1 -11. அதுக்கடுத்து எஃப் ஆஃப் ஆர். எஃப் ஆஃப் ஆர்னா ஆர் இங்கே இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும், 3x - 4. இப்போ 3 × எக்ஸுக்கு பதிலாக இந்த 6 போடுறோம், 6 - 4. 3 18 - 4. 18 4 போச்சுன்னா 14. அதுக்கடுத்து எஃப் ஆஃப் 4. இந்த எஃப் ஆஃப் 4 நம்ம ஆல்ரெடி தேர்டில் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. எஃப் ஆஃப் 4 அந்த ரெண்டு இல்லாமல் எழுதணும். எஃப் ஆஃப் 4 நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 79 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த எஃப் ஆஃப் 4க்கு பதிலாக 79 போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் 4 = 79. அதுக்கடுத்து எஃப் ஆஃப் -2. -2 பாருங்க இங்கே இருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், RX + 1. இப்போ 6 × எக்ஸுக்கு பதிலாக -2 + 1. 6 2 -12 + 1. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -11. இப்போ நம்ம வந்து எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு, அப்படியே கொண்டு அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, எனக்கு 2 எஃப் ஆஃப் -2 2 அப்படியே போட்டுக்கோங்க. எஃப் ஆஃப் -2 வேல்யூ வந்து -11. அடுத்து மைனஸ் எஃப் ஆஃப் ஆர். எஃப் ஆஃப் ஆருக்கு வேல்யூ 14 டிவைடட் பை அடுத்து எஃப் ஆஃப் 4 79. அடுத்து எஃப் ஆஃப் -2 வந்து -11. இப்போ 2 11 இருக்குன்னா 22 -22. அடுத்து -14 பை கீழே 79ல் 11 போச்சுன்னா 68. மேலே பார்த்துக்க ரெண்டுமே ஒரே சிம்பிள் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ 22 14 ப்ளஸ் பண்ணால் 36 வரும். -36 போடணும், ஏன்னா பெரிய நம்பருக்கு வந்து மைனஸ் இருக்குது. பை கீழே வந்து 68. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிடுங்க. என்ன கேன்சல் பண்ணால் மைனஸ் அப்படியே போட்டு மேலே வந்து 9 4s are 36. கீழே அதே போல் 1 4 is 4, ரிமைனிங் 2 வரும். 7 4s are 28. இப்போ -9/17 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு அதே எக்ஸசைஸ் 1.4ல் 12th கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஃப்னா ஃபாரன்ஹீட் கொடுத்துருக்காங்க, 9/5C + 32 கொடுத்துருக்காங்க. அடுத்து டி ஆஃப் சி, சினா செல்சியஸ், டி ஆஃப் சி எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்க, டி ஆஃப் 0, அதாவது டி ஆஃப் சி, இந்த சி இருக்கு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ தான் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷனில் சிக்கு பதிலாக நம்ம 0ன்னு போட போகிறோம். அப்போ எஃப் சி = 9/5, இந்த சிக்கு பதிலாக 0 போட்டுக்கோங்க, 0 + 32. அப்போ 0வோட மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிரும். இப்போ இது மட்டும் தான் பெண்டிங் இருக்கும். அப்போ 32 நம்மளுக்கு ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்கிறதுனால 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. அடுத்து டி ஆஃப் 28, இதே போல தான் சிக்கு பதிலாக இங்கே 28 போட போகிறோம். அப்போ எஃப்சி = 9/5, அந்த சிக்கு பதிலாக 28 போட்டுருங்க, 28 + 32. இப்போ இதில் வந்து நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ 1 5 is 5. இதில் பார்த்தீங்கன்னா 5 25, மீதி 3 இருக்கும், பாயிண்ட் வச்சு 0 போட்டு 30. அப்போ 6 வந்துடும், 6 5s are 30. இப்போ இதையும் பெருக்கிடுங்க, 9 54, மீதி 5, 45 5 50. அப்போ 50.4 வரும் ப்ளஸ் 32. இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்து இதே போல தான் டி ஆஃப் -10, சிக்கு பதிலாக -10 போட போகிறோம். 9/5 -10 + 32. இதை அடிச்சிடலாம், 1 5 is 5, இங்கே 2 5s are 10. அப்போ 9 -2 போயிருக்குன்னா -18 + 32. அப்போ 32ல் 18 போச்சுன்னா 14 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ இந்த மூணுமே வந்து ஒரே மாதிரி தான், நம்பர் மட்டும் உங்க மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து 4வது பாருங்க, இப்போ இதில் வந்து ஃபாரன்ஹீட் கொடுத்துருக்காங்க, செல்சியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டி ஆஃப் சி கேட்டிருக்காங்க, அந்த சி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, 9/5C + 32, அதோட வேல்யூ தான் வந்து 212. அதாவது 9/5C + 32 is equal to 212. இந்த சி தான் இதில் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த 32 அவனுக்கு கொண்டு போயிருங்க. 9/5C is equal to 212 - 32. அப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா 0, 11 3 போச்சுன்னா 8 1 180 வரும். அப்போ 9/5C is equal to 180. நம்ம இதில் சி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ C is equal to 180 into இந்த 9/5 அங்கே போச்சுன்னா 5/9 மாறிடும். இப்போ என்ன பண்ணுறோம், இதை அடிச்சிடலாம். 1 9 is 9, இங்கே 20 வரும். அப்போ 5 20 100. இப்போ 100 டிகிரி செல்சியஸ். ஏன்னா ஃபாரன்ஹீட் கொடுத்துருக்காம செல்சியஸ் கண்டுபிடிக்கிறோம், அதனால இங்கே சின்னு போடுறோம்.
அடுத்து 5வது என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் எந்த டிகிரியில் ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவலாக வந்து எப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ C = F, எஃப்ங்கிறது தான் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 9/5 C + 32. இப்போ இந்த கீழே 5 இருக்கு பார்த்தீங்கன்னா, அதனால ரெண்டு பக்கம் ஃபர்ஸ்ட் 5ஆல் பெருக்கிடுங்க, மல்டிப்ளை பை 5. அப்போ என்ன வரும், இங்கே வந்து 5C வந்துடும், இங்கே வந்து 5 கேன்சல் ஆயிரும், 9C வந்துடும். ப்ளஸ் இங்கே 5ஆல் பெருக்கணும்னா 10 160 வந்துடும். 5 32 160. இப்போ நம்ம வந்து C கூட வந்துருங்க. 5C - 9C = 160. 9C 5C போச்சுன்னா 4C, பெரிய நம்பர் மைனஸ் இருக்கிறதுனால -4C = 160. அப்போ C = 160 பை இந்த மைனஸ்னால அப்படியே இங்கே கீழே வந்துடும். அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா -40. எப்போ இப்போ செல்சியஸ் ஃபாரன்ஹீட் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த 40 டிகிரியில் -40 டிகிரியில் தான் வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 5 இதுக்கு வந்து 5 மார்க்கு. இந்த 2 5 மார்க்குமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 2 முக்கியமான 5 மார்க் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.